திருக்குறள் அரண்மனை என்பது யாழ்ப்பாணத்தின் மாவிட்டபுரத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திருக்குறள் வளாகமாகும். இது 1330 குறள்களையும் கருங்கற்களில் செதுக்கி திருக்குறளைப் பற்றி ஆய்வு செய்வோர் மற்றும் வெளிநாட்டவர் வந்து பார்வையிடுவதற்கான சிறப்பு வசதிகளை கொண்டதாக இருக்கும். தியான மண்டபம், பல்வேறு மொழிகளில் திருக்குறள் நூல்களின் நூலகம் போன்ற வசதிகள் இதில் அடங்கும். திருக்குறள் என்பது திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட ஒரு தமிழ் இலக்கியமாகும். இது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் வாழ்க்கையின் நெறிமுறைகள், அரசியல், காதல் போன்ற பல்வேறு தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளது. திருக்குறளின் ஒவ்வொரு குறளும் வாழ்வின் பல பரிமாணங்களை எளிமையாகவும் ஆழமாகவும் விளக்குகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர ஒளியே எல்லா எழுத்துக்களுக்கும் முதல். அதுபோல் ஆதிபகவன் உலகிலுள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்றான். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால்தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. மழை பெய்வதனாலேதான் உலக உயிர்கள் வாழ்கின்றன. ஆதலால் மழையே உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தகும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவர்ந் தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல், கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதைப் போன்றது. நண்பர்களே, இந்த திருக்குறள் அரண்மனையை வந்து பார்வையிடுமாறு அழைக்கிறோம். நன்றி, வாழ்க வளத்துடன்.